அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து டின்னருக்கு என்னோடய ஸ்டைலில் பீஸா செஞ்சுருந்தேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். குடமிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பீஸா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சுகரும் ஈஸ்ட்டும் சேர்த்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகரில் தான் ஈஸ்ட் வளரும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். எந்த திட்டு இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணி செஞ்சாலும் அவ்வளோவா நல்லா வராது. அதனால மைதா மாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மைதா மாவு கூட நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, லைட்டாக லூஸ் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சிக்கன் 65 மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் 65 மசாலா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதை வந்து நல்லா சூடாக இருக்க ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் பீஸா. அதனால் வந்து அந்த பீஸாக்கு மேலே இந்த 65 போட்டோம்னா நல்லாயிருக்கும். இடையில சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கேப்சிகமில் வந்து எனக்கு 2 கலர் கிடச்சிருந்துச்சு. எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் தக்காளி. இது எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கிறணும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிட்டு ஃபோக் ஸ்பூன் இல்லைனா நார்மல் ஸ்பூனுக்கு பின்னால் வந்து லைட்டாக குத்தி அந்த மாவு விட்டுக்கிறணும். அப்போ தான் வந்து அந்த டொமேட்டோ சாஸ் வந்து உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். நார்மல் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சியூப்னஸாக வர்றது வந்து மொசரல்லா சீஸில் தான் இருக்கும். அதனால் வந்து மொசரல்லா சீஸை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் சீஸை ஆட் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 130 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அதில் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடவே இல்லையே அப்படின்னு. எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் வந்து அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்க்க மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு காமிச்ச இன்க்ரீடியன்ட்ல ஒன்று சேர்க்க மறந்துட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பீஸா வந்து எந்த குறையுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப திங்க் பண்ண வேணாம், கசூரி மேத்தி சேர்க்க தான் மறந்துட்டேன்.